morning. My name is Sarathi. I am studying in 9th standard. I am coming from Chennai Secondary School, CID Nagar. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த பவர் ஆஃப் வாட்டர் ஜெட் ப்ரெஷர் ப்ரெஷர் அண்ட் பாசிபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் நம்ம டேப் ஓப்பன் பண்ணி எதனால் ஸ்பீடாக வருது, அதே மற்ற ஃப்ளோர்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது எதாவது ஸ்லோ வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது இந்த ஃபயர் ஃபோர்ஸில் வந்து இந்த நாசில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அடுத்து இந்த நாசில் யூஸ் பண்ணி ராக் மெட்டல் இந்த மாதிரி கடினமான பொருள் எப்படி துல்லியமாக கட் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அடுத்தது இந்த 3 கேள்விக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிசிக்ஸ் தியரி இருக்குது, அதான் பவர் ஆஃப் மூவிங் ஃப்ளூயிட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளூயிடோட உலகத்துக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அடுத்தது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில பேசிக்ஸான விஷயங்களை பற்றி பார்ப்போம். அதான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சாலிட், ஒன்று ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்லேயே மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லிக்விட், ஒன்று கேஸ். இல்லை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து லிக்விடை பற்றி பார்க்க போகிறோம். லிக்விடோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் கேன் டிஃபார்ம் அண்டர்ஸ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப், இன்காம்ப்ரெசிபிள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாட்டர், ஆயில், கெரோசின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் வந்து நிறைய இருக்குது. அதில் சிலது வந்து ப்ரெஷர், டென்சிட்டி, விஸ்கோசிட்டி. இல்லை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெஷரை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம், அதில் 3 ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். 3 ஹோல்ஸு டேப்பால் க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிட்டு அந்த டேப் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ பாயிண்ட் சியில் வந்து வாட்டர் வந்து தூரமாக போகுது. எதனால் தூரமாக போகுதுன்னா, பாயிண்ட் சிக்கு வாட்டர் லெவலுக்கும் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். இதுவே பாயிண்ட் ஏல பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதில். இதனால் இது எப்படி எழுதலாம்னா P = ρgHன்னு எழுதலாம். ரோ வந்து டென்சிட்டி, G வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, H வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் காலம். இதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னா, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெப்த் ஆஃப் வாட்டர் காலம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து டேப் ஓப்பன் பண்ண ஸ்பீடாக வருதுன்னு கேட்டிருந்தோம். எதனால் ஸ்பீடாக வருதுன்னா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாட்டர் லெவலுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஃப்ளோ ரேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோ ரேட்டை 2 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று டேங்க் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம், ஒன்று பைப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். டேங்க் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து 2 டேங்க் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு டேங்க்ல வந்து ஃபுல்லாக டேப் திறந்து வரும், ஒரு டேங்க் வந்து ஆஃபாக திறந்து வரும். இதில் வந்து 100 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு டேங்க்கில் வந்து ஃபுல்லாக திறந்து விட்டது வந்து ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ஆஃபாக திறந்து வந்து ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாக இருக்குது. இதனால் இது ஃப்ளோ ரேட் எப்படி எழுதலாம்னா வால்யூம் பை டைம்னு எழுதலாம். அடுத்தது ஃப்ளோ ரேட் இன் பைப்பு. இதில் வந்து வாட்டர் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வெலாசிட்டி வந்து வீல மூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஃப்ளோ ரேட் எப்படி எழுதலாம்னா வெலாசிட்டி இன்டூ ஏரியான்னு எழுதலாம். அடுத்தது கண்டினியூட்டி. கண்டினியூட்டியில் வந்து 2 பைப் இருக்குது. ஒன்று ஸ்மால் பைப், ஒன்று வந்து பிக் பைப். இதில் வந்து ஒன்று வந்து ஏரியா சின்னதாக இருக்குது, ஒன்று ஏரியா பெருசாக இருக்குது. இதில் வந்து எந்த லீக்கும் இல்லை. ஏரியா சின்னதாக இருக்கல வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், ஏரியா பெருசாக இருக்கல வந்து வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கற்றுக்கிட்டு என்னன்னா டோட்டல் மாஸ் இஸ் கன்சர்வ்டு. இதனால் நம்ம ஃப்ளோ ரேட் வந்து இதில் எப்படி எழுதலாம்னா Q = V2A2ன்னு எழுதலாம். இதோட ஃப்ளோ ரேட் வந்து இப்படி எழுதலாம் நம்ம. அடுத்தது ஃப்ளோ ரேட் அண்ட் கண்டினியூட்டி. இதோட பிரின்சிபல் தான் நாசில். இந்த நாசில்லே மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கன்வர்ஜன் நாசில், ஒன்று வந்து டைவர்ஜன் நாசில். இந்த கன்வர்ஜன் நாசில் வந்து வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இந்த டைவர்ஜன் நாசில் வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணும். இப்படி எப்படி வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற ஒரு சம் மூலமாக பார்க்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்து ஏரியா 1 வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, ஏரியா 2 வந்து 0.01 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஃப்ளோ ரேட் வந்து 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட் இருக்குது. இதில் ஃப்ளோ ரேட் ஃபார்மில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல V1 V2 கண்டுபிடிக்கணும். இப்போ V1 கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்மில் வச்சு நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. இதுவே V2 கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு சைட்லேருந்து வாட்டர் வந்து வெளில வரும்போது நாசிலேருந்து 100 டைம்ஸ் வந்து வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஒன்று பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி, அதில் வந்து டோட்டல் மாஸ் இஸ் கன்சர்வ்டு. இன்னொன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது வந்து பெர்னோலி பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்படி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறதுனால we have concentrated flow with high velocity. இது வரைக்கும் ஒரு நாசிலேருந்து ஹை வெலாசிட்டியில் தண்ணி வெளில வரும்னு பார்த்தோம். அடுத்து அது வந்து ஒரு டார்கெட்டை போய் ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ளூயிடுக்கு வந்து மாஸ் இருக்குது, அது வந்து வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த வெலாசிட்டி வந்து
அது வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். வந்து அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது எப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அது வந்து சடனாக மூவ் ஆகும்போது பேசஞ்சர் வந்து பின்னாடி போகிறாங்க, பேக்வர்ட் ஃபோர்ஸ். இதுவே பஸ் வந்து போயிட்டு இருக்கும் போது சடனாக பஸ் நிற்குது, பேசஞ்சரும் முன்னாடி போகிறாங்க, ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். இதனால இதில் வந்து மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுனால பேசஞ்சர் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் ஜெட்டில் எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ வெலாசிட்டி வந்து V1ல் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு டார்கெட்டை போய் ஹிட் பண்ணதுக்கப்புறம் V2ல் மூவ் ஆகும். இப்போ வந்து V2ல் மூவ் ஆகும்போது இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி எழுதலாம்னா mv2 - v1ன்னு எழுதலாம் நம்ம. இப்போ வந்து நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இது வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி எழுதலாம்னா ஃபோர்ஸ் mv2 - v1 t2 - t1ன்னு எழுதலாம். இதுவே ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது rho q q2 - v1ன்னு எழுதலாம். அடுத்தது வந்து 3 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் டார்கெட். அதில் வந்து நாஸ்லேருந்து ஹிட் பண்ணும் போது 45 டிகிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இது வந்து ஃப்ளாட் டார்கெட்டில் வந்து ஹிட் பண்ணும் போது 90 டிகிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. கர்வ் டார்கெட்டில் வந்து ஹிட் பண்ணும் போது வந்து ஆல்மோஸ்ட் பேக்வேர்ட் வருது. இதனால் கர்வ் டார்கெட்டில் தான் அதிகமாக ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். நம்ம இம்பேக்ட் ஆஃப் வாட்டர் ஜெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த பைப்லேருந்து தான் நாசிலுக்கு வந்து தண்ணி வரும். இதுலேருந்து தான் நாசிலேருந்து தண்ணி வரும். இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் டார்கெட், ஃப்ளாட் டார்கெட், கர்வ்டு டார்கெட்டு. 3 டிஃப்ரெண்ட் வைட்ஸ் நிறையா இருக்குது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் டார்கெட்டு. போய் ஹிட் பண்ணும் போது 500 கிராம் வந்து மேலேயே தூக்கலை. ஃப்ளாட் டார்கெட்டை போய் ஹிட் பண்ணும்போது பாதி மேலே வந்துடுது. அடுத்தது வந்து கர்வ்டு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை போய் ஹிட் பண்ணும்போது முழுசாகவே மேலே வந்துடுது. இதனால கர்வ்டு டார்கெட்டில் தான் ஃபோர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகுது. அடுத்தது பென்டான் வீல் டர்பைனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு டேமில் வந்து பென்ஸ்டாக்ன்ற பைப் வழியாக நாசிலுக்கு தண்ணி வருது. இதில் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து கர்வ் ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து ஹிட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகுது. இப்போ ரொட்டேட் ஆகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகும். இப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகும்போது ஒரு ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது சம்மரி மூலமாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து டேப் ஓப்பன் பண்ண ஸ்பீடாக வருதுன்னு கவனிச்சோம். அது எதனாலனா கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வாட்டர் லெவலுக்கு ஹைட் அதிகமாக இருக்கனால ப்ரெஷரும் அதிகமாக இருந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு ஃபயர் ஃபோர்ஸில் எதுக்கு இந்த நாசில் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோம். இந்த நாசில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பில்டிங்ஸில் வந்து நம்ம வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணும்போது வெலாசிட்டியோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஒரு வாட்டர் ஜெட்டில் எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு டார்கெட்டை போய் ஹிட் பண்ணதுக்கப்புறம் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. இப்படி மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இது வந்து எப்படி ஃபோர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும்னா கேர்வ்டு ஷேப்பில் தான் ஃபோர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டேமில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் வந்து சில மெமரிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இதில் வந்து அடுத்தது வந்து இதில் எனக்கு தெரியாத சில இதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டாங்க. என் மென்டார்ஸ் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு மென்டார் வந்து அருண், செகண்ட் மென்டார் வந்து பிரபாஸ். அருண் அண்ணா வந்து எனக்கு வந்து நிறையா சம்ஸில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறது ஈஸியாக சம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பிரபாஸ் வந்து மேக்ஸு இந்த மாதிரி கேம்ஸ் இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ.